வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பாப்போமா? கதையை காணலாம் வாங்க. நேர்மையே சிறந்த கொள்கை. சில காலம் முன்பு ஒரு இயற்கையான கிராமம் ஒன்று இருந்தது. அழகான மலைகளுக்கும் பசுமையான வயல்களுக்கும் இடையில் அந்த கிராமம் அமைந்திருந்தது. சூர்யா என்ற சிறுவன் அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். சூர்யா தனது நல்ல நடத்தையாலும் மற்றும் கனிவான சொற்கள் பேசுவதாலும் அவன் கிராமம் முழுவதும் அறியப்பட்டான். சூர்யா தனது பெற்றோருடன் ஒரு சாதாரண வீட்டில் வசித்து வந்தான். அவர்கள் செல்வந்தர்களாக இல்லாவிட்டாலும் தங்கள் எளிய வாழ்க்கையில் திருப்தி அடைந்து ஆனந்தமாய் இருந்தனர். நில்லு சூர்யா, நாங்களும் வரோம். சூர்யாவின் தந்தை தனது குடும்பத்தை பராமரிக்க வயல்களில் அயராது உழைக்கும் ஒரு விவசாயி. அவரது தாயார் ஒரு திறமையான நெசவாளர். அவர் கிராம சந்தையில் மிகவும் விரும்பப்பட்ட அழகான துணிகளை உருவாக்கினார். அவர்கள் கடினமாக உழைத்தாலும் நேர்மை மற்றும் நாணயத்தின் முக்கியத்துவத்தை சூர்யாவுக்கு எப்போதும் அறிவுரை வழங்குவார்கள். சூர்யாவும் தந்தையும் தாயும் சொல்லுவதை கேட்டு நன்றாக வளர்ந்தான். ஒரு நாள் காட்டின் நடுவில் விளையாடிக் கொண்டிருந்த போது சூர்யா ஒரு சிறிய செதுக்கப்பட்ட மரப்பெட்டியை கண்டான். என்ன இந்த பெட்டி இங்கே கிடக்குது என்று ஆர்வத்துடன் அவன் அதை திறந்தான். அதில் தங்க நாணயங்கள் மற்றும் விலை உயர்ந்த நகைகள் நிறைந்திருப்பதை கண்டான். அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஒரு கணம் அவன் புதையலை கொண்டு வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் கற்பனை செய்து பார்த்தான். இருந்தாலும் நேர்மையை பற்றி தன் அப்பா அம்மா சொன்ன அறிவுரைகளை அவன் சீக்கிரத்திலேயே நினைத்து பார்த்தான். சூர்யா அந்த பெட்டியை கிராமத்தின் புத்திசாலியான மற்றும் மரியாதைக்குரிய தலைவரிடம் எடுத்துச் செல்ல முடிவு செய்தான். தலைவரிடம் சூர்யா பெட்டியை பற்றிய கதையை சொன்னான். கதையை கேட்டு அவனது நேர்மையை பாராட்டினார் கிராம தலைவர். நல்ல பையன் சூர்யா நீ. அவர் சூர்யாவிடம் அந்த பெட்டி ஒரு பணக்கார வியாபாரிக்கு சொந்தமானது. அவர் கிராமத்தின் வழியாக பயணிக்கும் போது அதை இழந்து விட்டார். அதை திருப்பித் தருபவர்களுக்கு தாராளமான சன்மானம் தருவதாக வியாபாரி என்னிடம் கூறினார் என்றார். கிராம தலைவர் சூர்யாவை வணிகரிடம் அழைத்துச் சென்றார். வணிகரே, நீங்க சொன்ன உங்க தொலைஞ்சு போன நகைப்பெட்டி இதுதானே? வணிகர் தனது இழந்த புதையலை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். வணிகர் சூர்யாவுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்து வெகுமதியாக ஒரு பை நிறைய தங்க நாணயங்களை வழங்கினார். இருப்பினும் சூர்யா நான் சரியானதை மட்டுமே செய்தேன் என்று கூறி பணிவுடன் மறுத்துவிட்டான். சூர்யாவின் நேர்மையால் மிகவும் ஈர்க்கப்பட்ட வணிகர் நீ வெகுமதியை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினார். சூர்யாவும் வேறு வழியில்லாமல் வாங்கிக் கொண்டான். சூர்யாவின் நேர்மையான இந்த செயல் கிராமம் முழுவதும் விரைவாக பரவியது. அனைவரும் சூர்யாவை புகழ்ந்தனர். சூர்யா ரொம்ப நல்ல பையன். ஆமா ஆமா.
சரி குழந்தைகளே, இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம்? சூர்யாவை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நேர்மையா நடக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையும் சிறப்பானதா அமையும். அதனாலதான் நம்ம அப்பா அம்மா சொல்றாங்க, நேர்மையே சிறந்த கொள்கைன்னு. இந்த மாதிரி கதைகள் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கதையில பார்க்கலாம் குழந்தைகளே. போயிட்டு வாங்க.